ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் டாக்டர் பிரதீப், லண்டனில் பீடியாட்ரிஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார்முலா மில்க்கை இந்தியாவில் வந்து எப்படி கொடுப்போம், இங்கே எப்படி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மில்க் வந்து பவுடர் ஃபார்மில் வரும். நீங்கள் அந்த பவுடர் ஃபார்மை எடுத்து நீங்கள் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி கரெக்டான டைல்யூஷனில் பேபிக்கு பாட்டிலில் ஃபீட் பண்ணுவீங்க இல்லையா. இங்கே அது கொஞ்சம் வித்தியாசம். இங்கே ஆல்ரெடி பாட்டிலில் மிக்ஸ் ஆகி தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டு அதில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைல்யூஷன்லேயே தான் பாட்டில்டாக தான் வரும். ஓகே, பவுடர் ஃபார்மில் இங்கே வராது. சேம் கம்பெனிஸ் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் ஆப்டமில், இங்கேயும் வந்து அப்பாட்டோட சிமிலாக் ஹை எனர்ஜி, இந்தியாவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அது இங்கே இருக்குது. இங்கே ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆப்டமில். பட் என்னென்னா டைல்யூட் ஆகியே வரும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மில்கை வந்து நிறைய மதர்ஸ்க்கு நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். 100 ml 3 ஸ்பூன்ஸ் போடணுன்னு சொல்லி தான் விடுவோம். பட் அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், இல்லை தெரியாமல் தப்பாக கூட பண்ணுவாங்க. 100 ml 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. பேபிக்கு அது பத்தாது. நல்லா ஃபீட் பண்ணும், பட் வந்து வெயிட் போடாது. இட் வில் லீட் டு ப்ரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷன், சீரியஸான ப்ராப்ளம். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ப்ரீ மிக்ஸ்டாகவே வந்து பாட்டிலில் வந்து மிக்ஸ் பண்ணியே வந்து செல் பண்ணுறாங்க. இங்கே என்எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வாங்கும்போது அது ஃப்ரீ, வெளியே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பே பண்ணி தான் வாங்கணும். இது ஒன்று. அடுத்தது, இந்தியாவில் வந்து பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா 2 hourly ஒன்ஸ் தான் நம்மளுக்கு அட்வைஸ்டு ஃபார் பேபிஸ். இங்கே வந்து 3 hourly ஒன்ஸ் தான் பேபிக்கு ஃபீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 15 days விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 15 days நல்லா ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹவாலி ஃபீடிங் இல்லை கிளஸ்டர் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அடிக்கடி ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு 15 days. அதுக்கப்புறம் 3 hourly ஃபீட்ஸ் தான் இங்கே அட்வைஸ்டு. அப்போ தான் வந்து பேபிக்கு ஒரு ஸ்லீப் கிடைக்கும், மதருக்கும் வந்து அப்பப்போ பார்த்திங்கன்னா பிரேக் கிடைக்கும். அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், கொஞ்சம் ஹெல்த் அவங்களுக்கு பெட்டர் ஆகணும். ஸோ அதெல்லாம் முக்கியம் இல்லையா. அவங்க நல்லா சாப்பிடணும், அவங்களுக்கு நல்லா தூக்கம் இருக்கணும். அதனால் 3 hourly ஃபீட்ஸ் தான் வந்து இது வந்து அட்வைஸ்டு. அது ஒன்று. அடுத்தது, இங்கே வந்து ப்ரிடாமினென்ட்லி பாட்டில் ஃபீடிங் வந்து இங்கே என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து பாட்டில் ஃபீடிங் வந்து அட்வைஸ்டு கிடையாது. இங்கே வந்து பாட்டில் ஃபீடிங் ரெகுலராகவே பண்ணுவாங்க, என்ஐசியூலே பண்ணுவாங்க. என்ஜி ஃபீட்ஸ் தாண்டிடுச்சுனாலே, என்ஜி ஃபீட்ஸ் ஸ்டேஜை பேபி வந்து ஓவர் கம் பண்ணி தாண்டிடுச்சுனாலே அடுத்தது பாட்டில் ஃபீடிங் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஃபீடிங் இல்லைன்னா கட்டூரி ஃபீடிங், சங்கில் ஃபீட் பண்ணுறது அதுதான் அட்வைஸ்டு. பாட்டில் ஃபீடிங் அட்வைஸ்டு கிடையாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ வேறு கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. பாட்டிலை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதனால் இந்தியாவில் அது அட்வைஸ் கிடையாது. இங்கே ப்ரிடாமினென்ட்லி பாட்டில் ஃபீட்ஸ். தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ கைஸ். See you in another video. Bye bye.